வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு காலியாக உள்ள அங்கன்வாடி பணியிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி தந்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், மொத்தமாக எவ்வளோ வேகன்சி நிரப்ப போகிறாங்க, அதில் என்னென்ன கேட்டகிரிக்கு கீழே நிரப்ப போகிறாங்க, அதில் என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க, யார் இந்த ரெக்யூர்மெண்ட் நடத்தணும், எப்படி நடத்தணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு படித்து பார்த்துட்டு சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 7783 போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வெளியே வந்திருக்கு. இதோட ஜிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா 31. டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025 இந்த ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜிஓவோடைய ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகிரி கீழே ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த கேட்டகிரியில் இருக்கிற போஸ்டிங்க்கு ரெக்யூர்மெண்ட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் கீழே இருக்குது. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூட்ரிஷன் ஆஸ் வெல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுபடி அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் கூடவே குவாலிட்டியான எஜுகேஷனை அங்கன்வாடி சென்டர்ஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த திட்டத்துக்கான நோக்கம். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில் எஃபிஷியன்ட் பர்சன்ஸாக ரெக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கிறது நெசசரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பரரி பேசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் பே தரப்படுத்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் படி இந்த ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் தரப்படுத்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டில் வேகன்சி இருக்குது, நம்பர் ஆஃப் போஸ்ட்ஸ் வேகன்சி எவ்வளோ, கன்சல்டேட் பே எவ்வளோ, ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3886 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த 1 இயருக்கான பெர் மந்த்துக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 7700 தருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது 1 இயருக்கு மட்டும், அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி 1 இயருக்கு மட்டும் இந்த 7700 அப்படின்றது தருவாங்க. இந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லெவல் 4ல் வரக்கூடிய இந்த 7700 டு 24200 வரைக்கும் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளமாக தருவாங்க. அதுக்கப்புறமா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கான வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 305 இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இந்த கன்சல்டிங் பே 1 இயருக்கு பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5700 தரத்தா சொல்லியிருக்காங்க. லெவல் 3ல் 5700லேருந்து 18000 வரைக்கும் தரப்படுத்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சியில் 3592 வேகன்சி இருக்குதா சொல்லியிருக்காங்க. கன்சல்டேட்டிவ் பே 1 இயருக்கு பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 4100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 கீழே வருது. ஸோ 4100லேருந்து 12500 வரைக்கும் சம்பளமாக தருவாங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 7783 வேகன்சி ஃபில் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அனெக்ஸில் ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா தி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமர் ஆஃபீஸர் இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூஸ்லாம் நடத்துவார். அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25லிருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா
விதோ டிஸ்ட்ரிக்ட் உமன் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல்டு ட்ரைபிள்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த விதோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் உமனாக இருந்தாங்க இல்லை எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா 40 வயசு இருந்தால் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எனபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி வந்து தராங்க. இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரொமோஷன் ஃப்ரம் மினி அங்கன்வாடியில் யாரா வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் ஃப்ரம் தி எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ். ஸோ அங்கன்வாடி ஹெல்பர்ஸில் யாருனா இருக்காங்க, அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மட்டும்தான். ஸோ இதுவே வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிள் ஆகாது. அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வெப்சைட்டில் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இல்லை ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து வெரிஃபை பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கல அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கிரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே வந்து வேகன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்டுடைய ரெசிடென்சிலேயே வேகன்சி இருந்தது அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்கள் வில்லேஜில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் வில்லேஜில் வந்து வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்க வில்லேஜில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த ரெசிடென்சி ப்ரூஃபாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கம்யூனல் ரொட்டேஷன், ரிசர்வேஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா பே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டைம் பே ஆஃப் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 7,700லேருந்து 24,200 வரைக்கும் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிரிட்டேரியாவில் ஜெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா அங்கன்வாடி ஒர்க்கர் மாதிரியே மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் 25 வயசு முதல் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஏஜ் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விதோ டிஸ்ட்ரிக்ட் உமன் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபிளாக இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் வந்து தராங்க. அதாவது 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எனபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி வந்து தராங்க. இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணலாம். ப்ரொமோஷன்லேயும் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனும் கொடுக்கலாம். அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன சொன்னமோ அதே தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா இந்த போஸ்டிங் கீழே இருக்க அந்த செக்ஷன்ஸை வந்து படித்து பாருங்கள். இந்த போஸ்டிங்க்கான பே வந்து பார்த்தீங்கன்னா 5,700லேருந்து 18,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மினி அங்காடி ஒர்க்கருக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து எப்படி இந்த போஸ்டிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ சேம் தான், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தி ஃபீமேல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 40 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35 வரைக்கும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40 வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விதவுட் டிஸ்ட்ரிக்ட் உமன், ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபலாக இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 20 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க கூட வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் எனபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டில் 3 வருஷம் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்ச எல்லா டீட்டெயில்ஸுமே முன்னாடி நம்ம 2 செக்ஷனுக்கு என்ன பார்த்தோமோ அதுதான் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கான என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோடைய பே ஆஃப் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 4100லேருந்து 12500 வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ மற்றும் இந்த அனெக்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து டெலிகிராமில் கூட வந்து கேட்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுடைய டவுட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து கேட்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஎம் கூட வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.